ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது, 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, 9ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். மே மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். மே 14ஆம் தேதி சூரியன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 20ஆம் தேதி 10ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். மே 24ஆம் தேதி யோகாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். அதே போல மே மாதம் 24ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். மே மாதம் 31ஆம் தேதி யோகாதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரையும் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வார். உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பலமாக இருக்கிறார். நீங்கள் எதையும் வெல்ல முடியும். அதாவது நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் வெற்றில முடியும். உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால நீங்கள் எதையும் வெல்ல முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு விஷயம்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால கோபம் ஆகாதுங்க. கோபத்தை தவிர்க்கணும், அவசரப்படக்கூடாது. உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சநிலையில் இருப்பதனால அவசரத்தை தவிர்க்கணுங்க. அவசரமாக செய்யக்கூடிய காரியங்களால் ஒரு சில கஷ்டங்கள் வரும், கவனமாக இருக்கணும். அதே போல் சூரியன் 10ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 14 தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியும் 5ஆம் அதிபதி குருவும் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியே 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். கூடவே குரு பகவான் யோகாதிபதி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் சேர்ந்து 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க. இன்னும் சொல்ல போனால் உயர்ந்த பதவிகளை கொடுக்கும், கௌரவ பதவி கொடுக்கும், நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் அளவில்லாத பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். மே மாதம் 14 தேதிக்கு பிறகு வராத பணமெல்லாம் வந்து சேரும். கௌரவ பதவி வந்து சேருங்க. அரசியல் இருப்பவங்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். அப்போ எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு பிறகு. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி யுகாதிபதி சிம்ம ராசிக்காரர்களுக்கு யுகாதிபதினு சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். அப்போ தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல வலுவாக உங்கள் ராசிக்கு அதிபதியும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் அடைய இருக்கிறார்கள். இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்க இருக்கிறது. இந்த மாதம் மே மாதம் 14 தேதிக்கு பிறகு உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும். சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். புது வேலை கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும். எதிர்பார்த்தது நன்மையில் முடியும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது மே மாதம் 14 தேதிக்கு பிறகு. அதே போல மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும். ஒரு அசட்டு துணிச்சல்ங்கிறது ஏற்படுங்க. சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். அப்போ மே 14லேருந்து ஒரு மாதம் மிக சிறப்பான பலன்களை சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக நீச்ச நிலையில் இருந்தார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் தனாதிபதிங்க. அப்போ எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்திருக்கும் ஒரு 2-3 மாதங்களாகவே. அதாவது இன்னும் சொல்ல போனால் பேச்சினால பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, பற்களில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படி பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நீச்ச நிலையில், அதுவும் ராகுவை நோக்கி பயணம் செய்தார். நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க இந்த 2-3 மாதத்தில். கணவன் மனைவிக்குள்ள பேச்சினால பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த நிலையெல்லாம் மாறும். இந்த மாதம் மே மாதம் 6 தேதிக்கு பிறகு 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அப்போ பழைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு.
அசைய சொத்து மூலம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பொதுவாக புதனுக்கு 9ஆம் இடம் சிறப்பான இடம். லாபத்துக்குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அதிகப்படுத்தும். புதனுக்கு 9ஆம் இடம் சிறப்பு. 2-3 மாதங்களாக இருந்த பண கஷ்டம் தீரும். பணம் சரளமாக புழங்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மே மாதம் 6 தேதிக்கு பிறகு நல்ல அதிர்ஷ்டத்தை புதனால் பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். புதுசாக ஆபரணம் எடுக்க முடியும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்க முடியும். சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறது. அதே போல் இளைய சகோதரர்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். மே ஒரு 20 தேதி பிறகு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். பொதுவாக சுக்கிரனுக்கு 10ஆம் இடம் சிறப்பு இல்லைன்னா கூட 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். அங்கே ஏற்கனவே குரு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். அப்போ சுக்கிரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். எதிர்பார்த்தது எல்லாம் சிறப்பாக நடந்தேறும். சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர முடியும். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மே 20 தேதி பிறகு 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்வதும் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க. ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி. செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார் மாத ஆரம்பத்தில். செவ்வாய் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை பெரிதுபடுத்த வேண்டாம். அதே போல் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துனுங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும். ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதி தாய், 9ஆம் அதிபதி தகப்பனார், 2 பேரும் ராகுவை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்போ தாய் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப மிதமான வேகத்தில் போகணுங்க இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம். ஏன் அப்படின்னா சுகாதிபதி 8ஆம் இடத்துல ராகுவை நோக்கி பயணிப்பதனால பெருசாக முதலீடு போட வேண்டாம் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம். முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாருங்க. அதே போல் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. ஏன்னா 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல ராகுவை நோக்கி பயணிக்கிறார். புனித ஸ்தலங்களுக்கு செல்லும்போது சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. விழிப்பாக இருக்கணுங்க சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம். அப்போ 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை வரும், அதை பெரிதுபடுத்தக்கூடாது. அதே போல் சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வருங்க. அப்போ சொந்தக்காரர்கள் விசேஷத்துக்கு போகும்போது ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அப்போ வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் கஸ்டமர்கிட்ட கவனமாக நடந்துக்கணும் இந்த மாதம். மொத்தத்தில் இந்த மாதம் செவ்வாயால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சூரியன் குரு எல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த சங்கடங்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 3, 4, 5 இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களே அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மே மாதம் 1, 2, 3, அதே போல் மே மாதம் 10, 11, 12, மே 16, 17, மே 20, 21, 22, மே 28, 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை இன்க்ளூடிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண. வணக்கம்.